சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டே இருக்கா தொடர்ந்து. சார், இந்த வாக்கிய கணிதம் அப்படிங்கிறது சரியா? அல்லது திருக்கணிதம் அப்படிங்கிறது சரியா? நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு வரணும்னு இருக்கேன். நீங்க வாக்கிய முறைப்படி பார்க்கிறீங்களா? திருக்கணிதப்படி பார்க்கிறீங்களா? எதன்படி பார்த்தா சரியா இருக்கும் சார் பலன்? அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய சந்தேகமாக இருக்கிறது. முதல்ல இந்த வாக்கிய திருக்கணித கன்ஃபியூஷன் நமக்கு என்னத்துக்கு? இதை யார் பார்க்கணும்னு சொன்னா அந்த ஜோதிடர் தான் பார்த்துக்கணும். அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜோதிடர் தீர்மானிச்சு வச்சிருப்பார். அவர் எதை ஃபாலோ பண்றாருங்கிறத பார்த்துப்பார். அவருக்கு அந்த முறை வாக்கிய முறை அப்படிங்கிறது அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா பலன் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அவர்கிட்ட ரிப்ளை கொடுத்துருப்பா இல்லையா? சார், நீங்க சொன்ன மாதிரியே நடக்கிறது, நீங்க சொன்ன காலத்துல எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருப்பா. அவருக்கு அந்த முறையானது வாக்கிய முறையானது அவருக்கு நன்ற கைவந்த கலையாக இருந்தால், அவரால் அதுல ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா அவர் அந்த முறையை கையாண்டு போறார். இன்னும் ஒரு சில பேர் திருக்கணிதம் அப்படிங்கிறத வச்சுட்டு இருப்பா. அந்த ஜோதிடரை பொறுத்தவரை அவர்களுக்கு திருக்கணித முறை என்பது மிகவும் கை கொடுத்திருக்கும். அவர் அதை ஃபாலோ பண்ண போறார். நமக்கு என்னத்துக்கு அந்த கவலை அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். வாக்கியம் சரியா, திருக்கணிதம் சரியா என்பதை சாமானியர்களாகிய நாம் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் தான், இது அடிக்கடி சொல்லிட்டு தான் வரேன். இந்த உதாரணத்தை நிறைய பேர் அதை மைண்ட்லயே ஏத்துக்கிறதே இல்லை. இந்த உதாரணத்தை சொல்றேன். அதாவது, நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா சித்தா மெடிசின் நமக்கு ஓகேவா, அல்லது ஆயுர்வேதிக் மெடிசின் ஓகேவா, அல்லது அலோபதி மெடிசின் ஓகேவா அப்படிங்கறது அவரவருடைய உடல் வாகுதானே தீர்மானம் பண்ணும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவா, சார், நான் அலோபதி மெடிசின் போய் சாப்பிட்டா எனக்கு ஏதோ சைட் ரியாக்ஷன்ங்கிறது வந்துடுறது, எனக்கு ஒத்துக்கவே இல்லை, நான் எப்பொழுதுமே சித்த மருத்துவத்தை தான் நாடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றவாள் இருக்கா இல்லையா? அதற்காக சித்த மருத்துவம் தான் சரி, அலோபதி மருத்துவம் என்பது தவறு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி ஆயுர்வேதம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆயுர்வேதத்தினால பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது போலத்தான் இதுவும். வாக்கியம்தான் சரி, திருக்கணிதம் தப்பு, அல்லது திருக்கணிதம் தான் சரி, வாக்கியம் தப்பு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இதையும் தாண்டி நிறைய முறைகள், அதாவது ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்கு நிறைய முறைகள் என்பது இருக்கிறது. வாக்கியம் திருக்கணிதம் தாண்டி எஃபிமெரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட திருக்கணிதத்தோடு ஒத்து போகும். இதுல பார்த்தோம்னா இன்னமும் சொல்லி பார்த்தோம்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தையும் தாண்டி சாயன முறை பஞ்சாங்கம் அப்படிங்கிறதே ஒண்ணு தனியா இருக்கும். அதுல பார்த்தோம் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் சொல்றா இல்லையா? நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்டே அந்த ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தை தான் வெளியிடுறா. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பின்பற்றக்கூடியதும் அந்த ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் பின்பற்றுகிறார்கள். அதுல பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் மாறுபடும். ஆனால் அது இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமியோட அந்த ராஷ்டிரிய பஞ்சாங்கங்கிறது ஒத்து போறது. ஆனால் நம்ம இன்னமும் பழம் பஞ்சாங்கமாவே இருந்து கொண்டிருப்போம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள், ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள் இருக்கிறது. ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தை பொறுத்தவரை நம்ம இப்ப ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய அந்த 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி வரும்பொழுதே அடுத்த மாதம் பிறந்ததாகவே கொடுத்து விட்டு இருப்பார்கள். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ஆடி மாசம் 7ஆம் தேதி வந்தாலே ராஷ்டிரிய பஞ்சாங்கத்தை பொறுத்தவரை அது ஆவணி மாதம் பிறந்து விட்டதுன்னு சொல்லி சிம்ம ராசியில கொண்டு போய் கொடுத்திருப்பார். நீங்க அந்த சாயன முறைப்படி ஜாதகத்தை கணித்து பார்க்கலாம். அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஆடி மாசம் ஒரு 20 தேதி வரும்போது 20ஆம் தேதி நம்ம பார்த்தாலே சூரியனை கொண்டு போய் சிம்மத்துலதான் போட்டிருப்பா. இல்லையே, இவன் ஆடியில தானே பிறந்தான், இவன் கடகத்துல தானே சூரியன் இருக்கணும், இந்த கணக்கே தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆக இது அவரவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு முறையை பொறுத்தது. இதுல வாக்கியம் சரியா, திருக்கணிதம் சரியா, எஃபிமெரிஸ் சரியா, அல்லது சாயன பஞ்சாங்கம் சரியா என்ற அந்த சர்ச்சைக்குள் போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்க வீட்டுல பாரம்பரியமா எந்த முறையை பின்பற்றி வருகிறார்களோ, உங்க வீட்டுல ஒரு வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகிறார்கள் சொன்னா அதன்படியே ஜாதகத்தினை கணித்துக் கொள்ள வேண்டியது. இல்ல, எங்க வீட்டுல எங்க தாத்தா காலத்திலிருந்தே நாங்க திருக்கணிதம் அப்படிங்கறதான் யூஸ் பண்றோம், திருக்கணிதத்தை தான் யூஸ் பண்றோம்னு சொன்னா அந்த திருக்கணிதத்தின்படியே நீங்கள் ஜாதகத்தை கணித்து வைத்துக் கொள்ள வேண்டியது. இதனால் நிச்சயமாக பலன் என்பது மாறுபடாது. இல்ல சார், இதுல திசாபுக்தி வேற மாதிரி இருக்கு, அதுல அதே மாதிரி அதுல ராசியில பார்க்கும் பொழுது அதுல சனியை வேற இடத்துல போட்டிருக்கா, இதுல சனி வாக்கிய கணிதத்துல முன்னாடி ராசியிலே இருக்கு, திருக்கணித படி பார்த்தோம்னா அது அடுத்த ராசியில இருக்கு, அதனால பலனே மாறிடுமேன்னு சொன்னா நிச்சயமாக மாறாது. அந்த ஜோதிடர் அதனை எப்படி கணித்து சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருப்பார்.
நீங்க பாக்குறது வெறும் ராசி சக்கரமும் நவாம்ச சக்கரம் தான் பார்ப்பேள். ஆனால் அவர்கள் கணக்கிடும் பொழுது அதிலே பாவ சக்கரம் என்பதை ஒன்றை போட்டிருப்பார்கள். அந்த பாவக சக்கரத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பலனானது அமையும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது போக நிறைய அம்சங்கள்லாம் இருக்கு. திரேக்கானம் இருக்கு, திரிம்சாம்சம்ங்கிறது இருக்கு, சஷ்டி அம்சம்ங்கிறது இருக்கு, தசாம்சம்ங்கிறது இருக்கு. இப்படி நிறைய அம்ச கணக்குகளை எல்லாம் போட்டுத்தான் பலனை சொல்ல போகிறார்கள். நிச்சயமாக அது வாக்கியப்படி கணித்தாலும் சரி, திருக்கணிதப்படி கணித்தாலும் சரி, எஃபிமெரிஸ் படி கணித்தாலும் சரி, அல்லது அந்த ராஷ்டிரிய பஞ்சாங்கமாகிய சாயன முறைப்படி கணித்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் பலன் என்பது நிச்சயம் ஒரே மாதிரி தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக மாறாது. அதனால எந்த முறை என்பதை கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவை என்ன? உடம்பு சரியாகணும், நமக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது சரியாகணுங்கிறது மட்டும்தானே தவிர அந்த ஜோதிடர் எந்த முறையை பின்பற்றினாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.